சென்னை ஆவடியில் இயங்கி வரக்கூடிய ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்ட்ரியில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதாவது 58வது பேட்ச் ட்ரேட் அப்ரெண்டிஸுக்கான 58வது பேட்ச்சு. இதில் எனி சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ மற்றும் நான் ஐடிஐ ட்ரேடு டெய்லரிங் மென் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸில் இயங்கி வரக்கூடிய ஒரு நிறுவனம். அதாவது ட்ரூப் கம்ஃபர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி கீழே ஆவடி ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்ட்ரி கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம். சரிங்களா? இது வந்து நான் ஐடிஐயில் யூஆரில் 8 வேக்கன்சி, எஸ்சியில் 3 வேக்கன்சி, ஓபிசியில் 4 வேக்கன்சி, டோட்டலாக 15 வேக்கன்சி இருக்குது. பிடபிள்யூவில் ஒரு ரிசர்வேஷன் உண்டு. ஐடிஐயில் முடித்த கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 11 யூஆர் வேக்கன்சி, எஸ்சியில் 4 வேக்கன்சி, ஓபிசியில் 5 வேக்கன்சி, டோட்டலாக 20 வேக்கன்சி இருக்குது. பிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? எஸ்டி வேக்கன்சி இல்லைனாலும் யூஆரில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் apprenticeship.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் கேண்டிடேட்ஸ் பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி பதிவு பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் செப்பரேட்டாக ஜென்ரல் மேனேஜர் ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை தனியாக அப்ளிகேஷன் போடணும். சரிங்களா? இதற்கான ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த நோட்டீஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக வேலிடான ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். 21 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேட் பார்த்திங்கன்னா 28/2/2024க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஓகே. அப்ரெண்டிஸ்ஷிப்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 14 வயதுலேருந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரிங்களா? ஓகே. பிடபிள்யூடிக்கு வந்து என்னென்ன கேட்டகரிஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது போத் லெக், இல்லைனா 1 லெக், இல்லைனா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், லெப்ரசி க்யூர்டு, டுவாஃபிசம், ஆசிட் அட்டாக் விக்டிம், இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு பிடபிள்யூடி இதில் வந்து ஒரு இது வேக்கன்சி இருக்குது. அதாவது ஐடிஐயில் ஒரு வேக்கன்சியும் நான் ஐடிஐயில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. அதற்கு அப்ளை பண்ணலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐடிஐயை பொறுத்த வரைக்கும் மத்தியமிக், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் முடித்த கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா, 10ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 50% மினிமம் 50%, டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மார்க்கில் 50% எடுத்தால் போதும். இது மேக்ஸில் மற்றும் சயின்ஸில் வந்து 40% எடுத்துருக்கணும். சரிங்களா? எடுத்திருந்தால் அவங்க எலிஜிபிள். வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை. மினிமம் 10ஆம் வகுப்பு மட்டும் முடித்திருந்தாலே இந்த நான் ஐடிஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து ஐடிஐ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரிலவன்ட் ட்ரேட் டெஸ்ட்டு, அதாவது டெய்லர் ட்ரேடு முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் என்சிவிடி அல்லது ஸ்டேட் சிவிடியில் வந்து 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து இந்த டெய்லர் ட்ரேடு வந்து முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லுத்தையும் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுடைய நேமு, ஃபாதர்ஸ் நேமு, உங்களுடைய தகப்பனாருடைய பெயர், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் கொடுக்க டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட பேராக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், மார்க் கார்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வேலிடான மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எல்லா விதமான டீட்டெயில்ஸ், இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எல்லாமே வந்து எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமாக உங்களுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? ஓகே. ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 2 அப்ளிகேஷன்லாம் மாற்றி போடுற மாதிரி இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். ப்ராப்பராக அப்ளிகேஷன் போடணும். ஒரு தடவை போடும்போதே ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். அதாவது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 10th மார்க்ஸை பொறுத்து, எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் எடுத்த மார்க்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து அதில் மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க. யார் அதிகமாக மார்க் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கு நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? இது மாதிரி தான் வந்து நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு எடுப்பாங்க. ஐடிஐ பொறுத்த வரைக்கும் மினிமம் 50% எடுத்துருக்கணும். அதே மாதிரி அதுலேயும் வந்து நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்குமே தவிர எந்த விதமான எக்ஸ்ட்ரா எக்ஸாமோ வேறு செலெக்ஷன் மெத்தடோ கிடையாது. சரிங்களா? ஒன்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ட்ரைனிங் தான்.
ரிசர்வேஷன் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு உண்டு. சரிங்களா? டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வருடம் வந்து டியூரேஷன் இருக்கும். அப்புறம் யூஸ்வலாக இதில் வந்து 1 வருடம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனீஸோட ஒர்க் வந்து தேவை அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி. ஓகேங்களா? ஸ்டைஃபண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பீரியட் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரைனிங் பீரியடை தவிர்த்து ரிமைனிங் பீரியட் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 1 இயர்க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க 1 இயர் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து நாட் எலிஜிபிள். சரிங்களா? ஓகே. நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வருடம் பர் மந்த் வந்து 6000 ரூபாய் கொடுப்பாங்க. செகண்ட் மந்த் வந்து 6600 ரூபாய் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ஐடிஐ கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 7700 ரூபாய் வந்து பர் மந்த்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக இருக்கும். சரிங்களா? அப்பப்போ வந்து இது வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி அவங்க இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை சேஞ்சஸ் இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். சரிங்களா? கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் அவங்க வந்து வைப்பாங்க. அதற்கான டேட்டு டைமு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட்ரியோடைய மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கான ஜாயினிங் ஆர்டர் கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு மெடிக்கல் அதுக்கு மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரைனிங் முடித்தா ஜாபு கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் ஷுவராக சொல்ல முடியாது. அடுத்தடுத்து வேறு ஏதாவது ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் ஐடிஐயில் இதே போஸ்ட்டில் வேறு எங்கேயாவது வந்தாலோ இல்லை இங்கேயே வந்தாலோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். சரிங்களா? ஆனால் அஷூரன்ஸ் கிடையாது. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸ் பேமெண்ட்டும் கிடையாது. ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் 100 ரூபா பே பண்ணணும். அது வந்து டிடியாக எடுக்கணும். சரிங்களா? எந்த நேமில் வந்து டிடி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தி ஜென்ரல் மேனேஜர் ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்ட்ரி ஆவடி அப்படின்ற இந்த நேமுக்கு வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். டிடி எடுக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடியை வந்து ஃபார்வர்ட் பண்ண ஒரிஜினல் டிடி வந்து தி ஜென்ரல் மேனேஜர் ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை 6,54,000 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ கொரியர் மூலியமாகவோ அனுப்பணும். ஓகேங்களா? ஃபீஸ் இல்லாத கேண்டிடேட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஃபீஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டிடியோட டீட்டெயில் டிடி நம்பராக இருக்கட்டும், டிடியோட டேட்டா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஆன்லைனில் ஃபில் பண்ணும்பொழுது இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி டிடியோடைய பின்னாடி உங்களுடைய நேமும் மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸு கிடையாது. சரிங்களா? ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கரெக்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி டீட்டெயில்ஸ் மார்க்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் வந்து ப்ராப்பராக வேலிடாக இருக்கக்கூடிய இதுவாக இருக்கணும். ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அது மூலியமாகத்தான் வரும். சரிங்களா? ஓகே. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், அடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரக்கூடிய அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வெளியிட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இன்கேஸ் வந்து உங்களுடைய ஃபோட்டோ கிளியராக இல்லை, ஃபோட்டோவில் கேப் போட்டிருக்கீங்க, இல்லைனா வந்து கூகுள்ஸ் வியர் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா கிளியராக இல்லை, அந்த மாதிரி இருந்தாலும் உங்களது வந்து ரிஜெக்ட் ஆகும். இல்லை உங்களுடைய பேர், ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், மார்க்ஸு, இல்லை எந்த வருடம் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க, ஐடிஐ பாஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இதிலலாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் ரிஜெக்ட் ஆவீங்க. அண்டர் ஏஜாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதனாலையும் ரிஜெக்ட் ஆவீங்க. டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகும். அதனால் இது எல்லாம் மனசில் வச்சுட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐடிஐ மற்றும் நான் ஐடிஐ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான டீட்டெயில்ஸு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இல்லை ஐடிஐ முடிச்சிருக்காங்க, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி மாதிரியான கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சென்னை ஆவடியில் இங்கே வரக்கூடிய ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்ட்ரியில் 58வது ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்கான அப்ளிகேஷன் இது தான். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஆஃப் ட்ரூப் கம்ஃபர்ட்ஸ் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே இங்கே வரக்கூடிய ஒரு நிறுவனம்.
இதில் 58வது பேட்ச் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அதாவது ஐடிஐ முடித்த கேண்டிடேட்ஸ், டெய்லர் மென் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அல்லது நான் ஐடிஐ 10ஆம் வகுப்பு மட்டும் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த கூகுள் ஃபார்முக்கு வந்து வரும். இதில் வேலிடான ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல நேம் வந்து வரும். சரிங்களா? ஜிமெயில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. இதில் அடுத்தது உங்களுடைய ஆதார் அல்லது ஓட்டர் இல்லைனா பேன், இதில் ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஐடி ப்ரூஃபோடைய நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எந்த வருடம்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் மேலே கீழே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 1998 அப்படின்ற மாதிரி இருந்தால் 98 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஆரோ மார்க் இருக்குது இல்லையா, இது அல்லது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறும். இந்த பக்கம் அந்த பக்கம் மாறும். அதாவது இப்போது இந்த பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ ஜூன் 15 அப்படின்ற மாதிரி இருந்தால் 15 கிளிக் பண்ணிட்டு அடுத்தது செட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்தது நேம் ஆஃப் த ஃபாதர்ஸ் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மதர்ஸ் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. செக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேல், ஃபீமேல், அதர்ஸ் வரும். என்னவோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேல்னால் மேல் கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்துட்டு அடுத்த ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பின்கோடு, உங்களுடைய மொபைல் நம்பர், இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துடணும். அடுத்தது நீங்கள் apprenticeship.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்றத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வெதர் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேண்டிடேட்ஸ் எதில் வரீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. 10th மார்க் ஷீட் வந்து 10th எந்த வருடம் முடித்தீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. மேக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ், சயின்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அடுத்தது முக்கியமானது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஐடிஐ மற்றும் நான் ஐடிஐ முடித்த கேண்டிடேட்ஸ் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மெத்தடு. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? இதில் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய டிடி நம்பர் மற்றும் டேட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இதான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மெத்தடு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.